ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் லிக்கன் ஸ்டுடியோ. ரொம்ப நாளாச்சு நம்ம வீடியோ போட்டு வேட்டையன்ல ரிவ்யூ போட்டோம். அதோட வீடியோ எதுவும் போடல. கவினோட பிளட்டி பேக்கர் அப்படிங்கிற படத்தோட ட்ரெய்லர் பார்ப்போம். டைரக்டர் பேர் சிவபாலன். நெல்சன் அண்ணா ப்ரொடக்ஷன் நினைக்கிறேன். ஒரு சின்ன கிளிப் வீடியோ போது பஸ் ஷூட்னால அது பார்த்தோம், நல்லா இருந்தது. ரீசெண்டாக கூட ஒரு டெத்தில் ஆடுற மாதிரி காட்டினாங்க, அது பார்க்க நல்லா இருந்தது. இப்போ நான் வெயிட் பண்ணேன், ட்ரெய்லருக்காக வெயிட் பண்ணேன். எப்படி இருக்குன்னு தெரியல, ட்ரெய்லர் பார்ப்போம். ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல 2 படத்த மிஸ் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன் தியேட்டர்ல நானு. ஒண்ணு போகும் இடம் வெகு தூரம் இல்லை விமல் சாருது. இன்னொன்னு நந்தன் சசிகுமார் சாருது. 2 படம் எப்படி மிஸ் பண்ணேன்னு தெரியல. எனக்கு அந்த டைம் வேலை இருந்ததால மிஸ் பண்ணிட்டேன் போல. ஓடிடில பார்த்தேன். 2ம் செம படமா இருக்கு. ஒரு எக்ஸ்ட்ரீம் கான்ட்ராஸ்ட்டா இருக்கு. ஏதோ ஒரு படம் இந்த படம் மாரி. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் நல்ல படங்கள் நெறைய வருதுன்னு நெனைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஈக்குவலா வாழைக்கு ஈக்குவலான படம் 2 படமும். ஆனா அந்த அளவுக்கு நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. ஒண்ணு அடக்குமுறைய, இன்னொன்னு அதிகாரத்த காட்டுற மாரி நல்லா இருந்துச்சு. சரி, இப்ப அடுத்தது வாங்க நம்ம பிளடி பேக்கர்ன்னு சார் படம் பார்த்துடலாம். கவின் சார் படம் பார்த்துடலாம். கவின் ஒரு மிகப்பெரிய ஸ்டார்னு நிரூபிச்சு ஸ்டார் படம் கொடுத்துறாரு. ஸோ இது படம் எப்படி இருக்கு போகுதுன்னு தெரியல. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு. வாங்க போயிடலாம். ரெடி, 1 2. பயங்கரமா இருக்கு பிரேம் பார்க்கறதுக்கு. அம்மா தாயே, ஐயா அம்மா, ஒரு நடிச்சு பார்க்கறாரோ? அம்மா தாயே. ஒரு ஊர்ல ஒரு பிச்சைக்காரன் இருந்தான். டிஃபரெண்டான கான்செப்டா இருக்கு படம். இந்த சீன் பார்த்தேன். உன் கண்ணுல ஒரு கண்ணை குத்துந்தாலாவது இந்த உலகத்தை பார்த்திருப்பானே. மகா நடிகனா இருக்காருங்க ஆளு. இப்படி காலங்காத்தால வேலைக்கு போறதுக்கு ரெடி ஆகிற மாதிரி பிச்சை எடுக்க போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கானே. விளங்குவானா அவன்? அவனுக்கு ஒரு நாள் ஒரு ஆசை வந்துச்சு. லுக்கா பார்க்க பயங்கரமா இருக்கு. டீடே பயங்கரமா இருக்குல்ல. ஆனா அவனுக்கு ஒண்ணு மட்டும் தெரியல, மின்றது எல்லாமே தங்கம் இல்லைன்னு. இன்னும் 2 ஹவர்ல அவங்க அங்க இருப்பாங்க. அது பயங்கரமா இருக்கு. ஆளெல்லாம் ரெடி பண்ண முடியாது. இவன் தான் ஒரே ஆப்ஷன். பயங்கரமா இருக்கு பார்க்கறதுக்கு. உனக்கு 300 கோடி கிடைக்க போகுதுன்னா மிரட்டினா நீ போயிடுவியா? இதுதான் ஒரே வழி. ஒண்ணுமே புரியல. புரியல. ஒருத்தரும் ஒரு ரகம். அவங்க முன்னாடி தான் நீ நடிக்க போற. பயங்கரமா இருக்கு. யாரா ரிலீலிங் இருக்காரு. இல்ல இருக்கு பார்க்கறதுக்கு. இந்த ஓனாய் லெடி பிளக்கர் குமார். மரம் முட்டாளா? கண்டிப்பா மாட்டிப்பேன். நல்லா இருக்குங்க பார்க்கறதுக்கு. எமோஷனல் படம், ஒரு இது படம் பார்த்தவங்களுக்கு ஒரு கோலமா கோவில மாதிரி ஒரு காமெடியான ஜாலியாக பார்க்குற மாதிரி படம் வந்துருக்கு நினைக்கிறேன். ஒரு தெரியல எப்படி இருக்குன்னு தெரியல பார்க்கறதுக்கு. இவர் எங்கேயோ பிச்சைக்காரனா இருக்காரு. இவர் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறாரு, அங்கே மாட்டிக்காரு. நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குன்னு நினைக்கிறேன் அந்த படம். போய் பார்ப்போம், தேட்டரில் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச கவின் ஒரு அடுத்து நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டு இருக்காரு. ரொம்ப நல்லது. அவர் கெரியர் நல்லது. தமிழ் சினிமாவுக்கு ஓகே, நல்ல நல்ல படங்கள் சூஸ் பண்ணி அவர் நடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நல்லா ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு டிஃப்ரெண்டாக யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. சிவா சார் கூட காக்கி சட்டை படத்தில் ஒரு சின்னதாக அது பண்ணிருப்பாரு. பட் ஆனால் ஒரு த்ரோட்டாக அந்த படம் ஃபுல்லாகவே ஒரு பிச்சைக்காரனா அடிச்சிருக்காரு. எப்படி இருக்கு இந்த தெரியல. ஒரு நாட்டியம் வர இருக்கு பார்க்கறதுக்கு. பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதை பற்றி அப்புறம் பேசுவோம். படம் வரத்தை பற்றி பேசலாம். ஓகே, ஒரு படம் தீபாவளிக்கு வருதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப தீபாவளி சூப்பர். அதை விட ஒரு என்ன காமெடினா, தீபாவளிக்கு படம் வருது. தீபாவளிக்கு அமரன் வர வருது, இது வருது, இன்னொரு படம் சம்திங் ஏதோ படம் வருது போல. நல்ல ஒரு ஃபைட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
அமரன் ஒரு ஃபீல் குட் மூவி போயிட்டு ஜாலியான ஒரு காமெடி படம் பார்க்கணுன்னா பிளடி பிளாக் இருக்கு வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படிதான் இருக்கு ஜானர். பார்க்கலாம் வாங்க, அடிச்சுக்கலாம். ஆக்சுவலாக வந்து கங்குவாக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னு கங்குவா தள்ளி போயிட்டு இருக்கு. சரி அது பார்ப்போம், கங்குவா வர மாதிரி வரட்டும். கங்குவாருக்கு ஒரு வீடியோ பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அந்த வீடியோ பண்ணி நான் ஒரு டீகோடிங் மாதிரி ஒரு வீடியோ கங்குவா பற்றில அந்த சாயல் பற்றி ஒரு வீடியோ ஒன்று பண்ணணும்னு நினச்சிருக்கேன். அதை பண்ணி போடுறேன், பார்ப்போம். அது டைம் இருந்தால் பார்ப்போம். வீடியோ பார்க்குறீங்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி. கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்குது. சில பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, நெகட்டிவாக பண்ணுறாங்க. ஆனால் வந்து அது எனக்கு எப்படின்னா பாசிட்டிவாக இருக்குது. ஒருத்தருமே கமெண்ட் பண்ண இடத்துல அட்லீஸ்ட் ஒரு ஆள் வந்து என்னை திட்டாச்சு போகிறாரு அந்த இடத்துல. அது நினைக்கிறப்போ ரொம்ப ஒரு ஆறுதலாக இருக்குது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரைட்.